வெல்கம் டு ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சில ஒர்க் அவுட்டை தனியாக செஞ்சு காமிச்சேன். அது செஞ்சு காமிக்கையிலேயே இது எங்கெங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக இது போன்ற சமையல் நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தேன். அதற்கு விளக்குற மாதிரி ஒரு டெமோவாக தான் இது இருக்க போகுது. குறிப்பாக இந்த உடற்பயிற்சி உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை தவறாமல் செய்து பயன்படுத்த சொல்லுங்கள். மேலும் மாதவிடாய் மற்றும் வெள்ளைப்படுதல் மற்றும் கர்ப்பப்பை தொடர்பான பல்வேறு உடல் உபாதைகள் உள்ளவர்களும், வயதுக்கு வந்தவங்க, இனி என்ன வயசில் இருந்தாலும் உடனடியாக இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். முடியாதவர்கள் எந்தெந்த மாதிரி இந்த ஆசனத்துக்கு நோக்கி நகரணும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துங்க. இப்போ பாருங்கள், சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லைங்களா, தேய்க்கிறதுல எப்படி இந்த ஆசனத்தை பயன்படுத்தி தேய்க்க போகிறோம்னு பாருங்கள். இப்போ சமணங்கால் போட்டிருக்கோம். இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரமண்டின்னு சொல்லுவாங்க. இதோ ஒரு காலை இப்படி வச்சுட்டு ஒரு கால் இது ஏற்கனவே நான் தனியாக உடற்பயிற்சியிலேயே சொல்லியிருக்கேன். தனியாக நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறேங்கிற பேரில் வீட்டில் நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. குறிப்பாக பெண்கள் மேலும் உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி நீங்கள் நகர வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இதோ இந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு பூரிக்கட்டை இப்படி நல்லா குனிஞ்சு ப்ரெஸ்ஸிங் 2 விரல்லையும். இது சொல்கிறேங்க பார்த்தீங்களா, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா பூரிக்கட்டையை நம்ம நல்லா கையில் வச்சு அழுத்தி தேய்க்கல புரியுதுங்களா, உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லிம்பாட்டிக் சிஸ்டம் அதை அருமையாக வேலை செய்யும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம் தெரியுதுங்களா. இந்த பக்கம் இருக்கிற மாவை எடுத்து இப்படி கொட்டுறோம். இதில் தான் உருண்டைகள் போட்டு வச்சுருக்கோம். இதை தெரியுதுங்களா, உருண்டைகள் எடுத்து இப்படி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறதுக்கு தனியாக இருக்குது. இதோ இப்போ பாருங்கள், உங்களுக்காக ஒன்று தேய்த்து காட்டிட்டு எந்த மாதிரி உடற்பயிற்சிகள் இது கூட இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நல்லா குனிந்து மூச்சு உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குதோ புரியுதுங்களா. சிலருக்கெல்லாம் உட்கார்ந்த உடனே புதிதாக உட்கார்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஸ்ஸு வாங்கும், பயந்துக்க வேண்டாம். அவங்க எவ்வளோ தூரம் ஸ்பீடாக கேட்குதோ அவ்வளோ தூரம் மூச்சை வாங்குங்க சரிங்களா. அதாவது விட்டு விட்டு சுவாசிங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக என்னுடைய சகோதரிகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு கூர்ந்து உங்கள் நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்துக்குங்க. குறிப்பாக இன்றைக்கு கார்பரேட் கலாச்சாரம் அந்த கல்ச்சர்லாம் வாழ்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அடுப்பில் தான் நீங்கள் கீழே வச்சு சமைக்க முடியலனாலும் எப்படி வீட்டில் இடம் இருக்கும், அந்த மாதிரி தருணங்களையாவது இதை பயன்படுத்துங்க. இதை இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை பண்ணியாச்சு. இதை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பக்கம் திரும்புகிறேன். இந்த சைடு பெல்லி புரியுதுங்களா, லேடிஸுக்கு குதம் பெருத்து இந்த சைடில் தொப்பையெல்லாம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஈஸியாக போயிடும். இதோ இந்த பக்கம் இப்படி தூக்கி போடுறோம், மறுபடியும் ஒன்று எடுக்கிறோம் புரியுதுங்களா. அடுத்தது இதே பொசிஷனில் இருக்கக்கூடாது, அதையும் செஞ்சு காமிச்சிடுறேன். ஒரு 5 சப்பாத்தி தேய்ச்சதுக்கப்புறம் இதோ இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இதையும் அதே மாதிரி இதோ புரியுதுங்களா, இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் சப்பாத்தியை தேய்க்கலாம். பொதுவாக இதை பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறதுக்கும் பயன்படுத்த சொல்லியிருக்கிறேன். அது குழந்தைகள் படிக்கையிலையும் கூட இந்த ஆசனத்தை பயன்படுத்தலாம். இது குறிப்பாக அடுப்பங்கரைக்குள்ளே பயன்படுத்துறது புரியுதுங்களா, அதுக்காக சொல்கிறேன். தவறாமல் கடைபிடியுங்கள். முடிந்த வரைக்கும் என்னுடைய குடும்ப உறவினர்கள் நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்குன்னா இதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு, அவங்கெல்லாம் தவறாமல் இதை கடைபிடிங்க ஓகேங்களா. இதோ 2வது பொசிஷன்லையும் தேய்ச்சாச்சு. நல்லா ஸ்பீடாக தேய்ச்சிங்கன்னா நல்லா வேர்க்க கூட ஆரம்பிக்கும். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா பனிக்காலம், கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பண்ணதுலேயே எனக்கு இங்கெல்லாம் வேர்க்குது. இதோ நெத்தியில் வேர்வை வந்தாச்சு. எதற்காக சொல்கிறோம்னா, ஹிப்புக்கு மேலே ரத்த ஓட்டத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் பிட்யூட்ரி சொல்கிறோம் இல்லைங்களா, பிட்யூட்ரிக்கு சரியான ரத்த ஓட்டம் போய் குறிப்பாக பெண்கள் உங்களுடைய மார்பக புற்றுநோயெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதற்கு தேவையான ஹார்மோன்கள் எல்லாம் சொல்லுவாங்க. வரிசையாக 7 இருக்குது சரிங்களா, GH, ACT, HFHன்னு. அது ஏற்கனவே சமையல் நிகழ்ச்சியில் இருக்கிற இங்கே விளக்க விரும்பல, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் சரியாக சுரந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா. இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக என்னுடைய பெண் சகோதரிகள் பார்த்துட்டு உங்கள் நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்துட்டு இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்குது. சின்ன சின்ன டிப்ஸுகளாகவும் செய்து போட இருக்கிறேன். அதற்கு இது வரைக்கும் நமது ஜெம்சி மற்றும் ஜெம்சி நெட்வொர்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, புதியவர்களாக இருப்பீங்களா உள்ளே வந்தவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்திக்கிங்க. அப்படின்னா தான் நாங்கள் என்னென்ன இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிட்டி போஸ்ட்டு தனியாக உங்களுக்கு அனுப்பக்கூடிய இன்டிமேஷன் முதற்கொண்டு எல்லாமே சேரும். இந்த மாதிரி அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்து இயற்கையோடவும் இணைந்து ஆரோக்கியமான வாழ்வை பூர்ணாயில் வாழ்வோன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு
இன்றைய ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ் முடிச்சுக்கிறேங்க. இன்னும் வேற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் ட்ரெய்னர் ஆஃப் ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ். இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.